Day 94 of 120 to get better understanding of planes. ஃப்ளைட்டில் மிட் ஏரில் 2 இன்ஜின்ஸும் ஃபெயில் ஆனால் என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? உடனே நம்ம பயப்பட தேவையில்லை, ஃப்ளைட் உடனே கீழே விழுந்துரும்னு. பேசிக்காக 2 இன்ஜினும் ஒர்க் ஆகாமல் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா பிளைன் வந்து கிளைடராக மாறும். அதாவது பிளைன் வந்து கிளைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இன்ஜின்ஸே ஆஃப் ஆனாலும் விங்ஸ்னால லிஃப்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ பைலட்ஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக வச்சுக்கிட்டா இந்த பிளைன் வந்து ஒரு கிளைடர் பிளைன் மாதிரி ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பைலட்ஸ் இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட் லேண்டிங் ஸ்பாட் தேடுவாங்க. இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறமா இன்கேஸ் அவங்களுக்கு ஏர்போர்ட் பக்கத்தில் எதுவும் கிடைக்கல அப்படின்னா பக்கத்தில் ஓப்பன் ஏரியா ஏதாவது இருக்கா, ஈவன் வாட்டர் லேண்டிங் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் ஏர்வேஸ் ஃப்ளைட் 1549 எமர்ஜென்சி லேண்டிங் ஹட்சன் ரிவரில் பண்ணாங்க. இது ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி. இதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றி நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆல்சோ ஏர்கிராஃப்டில் எமர்ஜென்சி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும். உதாரணத்துக்கு பேட்டரி, ரேம் ஏர் டர்பைன் இது எல்லாமே யூஸ் பண்ணி பேசிக் கண்ட்ரோல்ஸ் ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னாலே கிராஷ்னு அர்த்தம் இல்லை. நிறைய கேசஸில் 2 இன்ஜினும் ஃபெயில் ஆனால் கூட பைலட் சேஃபாக பிளைனை லேண்ட் பண்ண கதையெல்லாம் கூட இருக்குது. இது எல்லாமே பைலட் ட்ரைனிங்கில் அவங்க ட்ரைன் பண்ணி தான் வருவாங்க. ஹோப் இந்த வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏவியேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டெய்லி ஏவியேஷன் ரிலேட்டடான நியூஸ் இன்ஃபர்மேஷன்ஸை தமிழ் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம செல்ஸ் லிவிங்ஸை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.